வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஸ்டார் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோனி எல்இடி டிவி. மாடல் நம்பர் வந்து மாடல் நம்பர் 40 inches 40W672E. இதில் ப்ராப்ளம் என்னென்னா, ஆல்ரெடி வந்து போர்டெல்லாம் ஆல்டர் பண்ணியிருக்காங்க. பக் கன்வெர்ட்டர் வச்சுருக்காங்க பாருங்கள். பக் கன்வெர்ட்டர் வச்சு வோல்டேஜ் எல்லாம் ஆல்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி மதர் போர்டு ப்ராப்ளம் ஆகிருக்கு, அதை ஆல்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இதில் வந்து இப்போது நம்ம டிவி உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பக் கன்வெர்ட்டரில் லைட்லாம் எரியுது, ஆனால் வந்து எல்லா வோல்டேஜும் வருது. இந்த ப்ராசஸ் ஓவர் ஹீட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இதே எரியல லைட்டு. ரிமோட்டில் அழுத்தினாலோ இல்லை என்ன பண்ணாலும் பவரு இங்கே வரல. பவர் ஆனே ஆகலை, இண்டிகேஷனே எதுவுமே இல்லை. இது வந்து மதர் போர்டுக்கு போயிடுச்சு. இப்போ இந்த மதர் போர்டு நம்ம கழட்டிட்டு U11 போர்டை நம்ம போட போகிறோம். அதாவது யூனிவர்சல் போர்டு நம்ம போட போகிறோம். அதுக்கு வந்து இப்போ நம்ம இதில் வந்து ஆடியோ வந்து இதிலே வந்தது. இன்வெர்ட்டர் இதில் வந்துடுது. பேக்லைட்டுக்கு போகிற லைனு. இந்த போர்டை நம்ம மாற்ற வேண்டிய தேவையே இல்லை. இந்த போர்டுலேயே நம்ம வந்து U11 கனெக்ட் பண்ணலாம். U11 எப்படி இதில் கனெக்ட் பண்ணி பேக்லைட் ஆன் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, U11 போர்டு வாங்கிடுவாங்க, இன்வெர்ட்டர் போர்டு வாங்கி இதில் இருக்க அந்த இன்வெர்ட்டர் போர்டையே ஒரிஜினலே மாற்றிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கனெக்ஷன் பண்ண தெரியாதனால. இப்போ நான் இதை எப்படி கனெக்ஷன் பண்ணுறது இதே போர்டில் அப்படின்றத நான் காமிக்கிறேன். நம்மளுக்கு இதில் வந்து மதர் போர்டு தான் இப்போ ஃபால்ட்டு. ஆனால் நம்மளுக்கு இந்த போர்டு சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒன்லி U11 போர்டு மட்டும் வாங்கினா போதும். அதை நம்ம எப்படி இதை கனெக்ட் பண்ணி இந்த பேக்லைட்டை எப்படி எரிய வைக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள். இந்த இன்வெர்ட்டர் போர்டை நம்ம எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது, யூனிவர்சல் போர்டில் எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறதுன்றதை நான் இங்கே ஆல்டர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேங்க. இங்கே பாருங்கள், இது வந்து BD9423 IC. இதில் பார்த்திங்கன்னா 9வது பின்னு வந்து ஃபெயில்டு மோடுன்னு ஒரு பின்னு இருக்கும். இது டேட்டா ஷீட் எடுத்திங்கன்னா தெரியும். அதில் நம்ம 3.3 வோல்ட்டு கொடுக்கணும். அதே மாதிரி 21வது பின்னுக்கும் 3.3 வோல்ட்டு கொடுத்துடணும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து 17வது பின்னு வந்து அன்னேபிள் பின், ஆன் ஆஃப், இன்வெர்ட்டர் ஆன் ஆஃப் வரும் இல்லையா, அந்த லைன் 17வது பின்னு. அதில் நம்ம அந்த ஆன் ஆஃபை நம்ம கொடுத்துடணும். நான் உங்களுக்கு சர்க்யூட்டில் காமிக்கிறேன். இதில் உங்களுக்கு சரியாக புரியாது. நான் இதை ஆல்ட்ரு பண்ணினதை சர்க்யூட்டில் தெளிவாக காட்டுறேன். இந்த ஐசியோட பின்னு நான் எல்லா நம்பரும் எழுதலை. 9வது பின்னும் 17வது பின்னும் 21வது பின்னு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். மற்றதெல்லாம் நீங்கள் கரெக்டான டேட்டா ஷீட் எடுத்திங்கன்னா மற்ற பின்னெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு இப்படி கொடுத்தா கண்டிப்பாக இந்த இன்வெர்ட்டர் போர்டு ஒர்க் ஆகும். யூனிவர்சல் போர்டு மாட்டும் போது உங்களுக்கு இதே இன்வெர்ட்டர் போர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 9வது பின்னில் 3.3 வோல்ட்டு நம்ம கொடுக்குறோம். 9வது பின்னில் இந்த ஐசியில் அதை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். 3.3 வோல்ட்டு இந்த எல்லோ கலர் ஒயர் போதில் இது வந்து 3.3 வோல்ட்டு கொடுத்துருக்கோம். அதிலேருந்து ஒரு ஜம்பர் பண்ணி 21வது பின்னுக்கு நான் கொடுத்துருக்கேன். அது பாருங்கள், 3.3 வோல்ட்டு. இங்கேயும் ஒரு 3.3 வோல்ட்டு நம்ம கொடுக்கணும் 21வது பின்னுக்கு. இதே வோல்ட்டே நம்ம இப்படி எடுத்து நம்ம இதுக்கு கொடுத்துடலாம். 3.3 வோல்ட்டு இங்கேருந்து இங்கே இப்படி ஜம்பர் பண்ணியிருக்கேன். இந்த சரிக்கு பாருங்கள், இங்கேருந்து இங்கிட்ட ஜம்பர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ஆன் ஆஃப் மட்டும், ஆன் ஆஃப் வந்து அன்னேபிள், இது மதர் போர்ட்லேருந்து நம்ம எடுத்து கொடுத்துடலாம். இந்த சிக்னல் வந்து மதர் போர்ட்லேருந்து வரும். இதுலேயும் 3.0 வோல்ட் தான் வரும். அதை நம்ம கொடுத்துட்டாலே இந்த இன்வெர்ட்டர் போர்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நான் உங்களுக்கு யூனிவர்சல் போர்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு இதை ஆன் பண்ணி இந்த பேக்லைட் எரியறதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இங்கே இது வந்து ஷால்டர் பண்ணிக்கிறனால விட்டுருன்றனால க்ளூ வச்சு நான் இதெல்லாம் மோல்டு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ணணும். இங்கே ஒரு ஐசி இருக்கும் பார்த்தீங்களா, மஸ்ஃபெட் ஒன்று இருக்கும். அது வந்து இதுக்கு 3.3 வோல்ட் கிடச்சா தான் இது வந்து இங்கேருந்து இங்கேக்கு கரண்ட்டை பாஸ் பண்ணணும். இந்த 19 வோல்ட்டு நம்ம சோனியில் வரும் இல்லையா, 19 வோல்ட்டு இங்கேருந்து இங்கே பாஸ் பண்ணணும் இந்த ஐசி. அதனால் நம்ம இதையும் இந்த மாதிரி ஆல்டர் பண்ணிடணும். இந்த ஐசி இங்கேருந்து இங்கிட்ட ஷார்ட் பண்ணிடணும் இந்த ஐசியை. அதாவது இது 1வது பின்னு, இது 8வது பின். 1வது பின் 8வது பின்னு ஷார்ட் பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு டைரெக்டாக அந்த
12 வோல்ட் இங்கே சப்ளை வர ஆரம்பிச்சிடும். இது இல்லைன்னா சுத்தமாக ஒர்க் ஆகாது. பழைய மதர் போர்டில் இது இருக்கும்போது இங்கே இந்த 3.3 வோல்ட் இங்கே வர்றதுனால இங்கேயும் வரனால இந்த ஐசி ஆன் பண்ணி விட்ரும். அந்த 3.3 வோல்ட் இல்லாதனால நீங்கள் இங்கே 3.3 வோல்ட் இந்த 4வது பின்னுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த ஐசி ஒர்க் ஆகும். அதை விட ஈஸியான வேலை இது நம்ம ஷார்ட் பண்ணி விட்டுலாம். இந்த ஐசியை வந்து அவுட்புட் பண்ணணும், இங்கேருந்து இதை கொடுக்கணும். இதை வந்து நம்ம இந்த ஐசி 1வது பின் 8வது பின் ஷார்ட் பண்ணி விட்ருங்க. இப்போ 12 வோல்ட்டு 19 வோல்ட்டு எல்லா இடத்துக்கும் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம பிஎல் ஆன்னு அந்த 3.3 வோல்ட்டு இந்த ஐசி கண்டிப்பாக 3.3 வோல்ட்டு வந்தால் தான் இந்த ஐசி பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் இப்போ வந்து யூனிவர்சல் போர்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 3.3 வோல்ட் வந்து இந்த மதர் போர்டில் யூனிவர்சல் போர்டில் இந்த இடத்துல ஐசியில் வந்தது. ஸோ நான் இங்கேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த எல்லோ கலர் ஒயர் பாருங்கள், 3.3 வோல்ட்டு இந்த ஐசிக்கு போகுது, இங்கே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அன்னாபிள் வோல்டேஜ், அதாவது ஆன் ஆஃப் பிஎல் ஆன் ஆஃபு ப்ளூ கலர் ஒயரு, அதை நான் நேராக கொண்டு வந்து பிஎல் ஆனில் கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கேன் இந்த லைனை. இது வந்து பிஎல் ஆனில் நீங்கள் கொடுத்துடணும். இப்போ நான் உங்களுக்கு டிவி ஆன் பண்ணி காட்டுறேன். இதே இன்வெர்டர் போர்டில் உங்களுக்கு டிவி வந்தால் இன்வெர்டர் லைட்டு எரியறதை நீங்கள் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ டிவி ஆன் பண்ணுறேன், பார்த்துங்க. இங்கே பாருங்கள், எரியுது பாருங்கள் லைட்லாம். இங்கே பாருங்கள், ப்ளூ கலர் எரியுது, எல்இடி பல்ப் எரியுது பாருங்கள். எல்இடி பல்ப் எரியுதுன்னா இன்னொரு வாட்டி ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஆஃப் ஆகிடுச்சு. மறுபடியும் உங்களுக்கு ஆன் பண்ணுறேன் பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதே இன்வெர்டர் போர்டு தான் கொடுத்துருக்கேன். இப்படி தான் நீங்கள் வந்து பேக் லைட்டை இந்த போர்டில் யூனிவர்சல் போர்டு கொடுக்கும்போது நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அதாவது இந்த ரெண்டையும் இந்த ஐசி 19 வோல்ட் நம்ம இங்கே ஷார்ட் பண்ணி இந்த ஐசி ஆன் பண்ணுவது, அதை ஷார்ட் பண்ணி அப்புறம் நான் இந்த சர்க்யூட் காமிச்சல உங்களுக்கு அது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கணும். இந்த சர்க்யூட் நீங்கள் பாருங்கள், இதுதான் அந்த ஐசி. இதில் பார்த்து 9வது பின்னில் 3.3 வோல்ட்டு நம்ம இந்த மதர் போர்டு யூனிவர்சல் மதர் போர்டில் இங்கேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம். 3.3 வோல்ட்டை நம்ம இந்த 9வது பின்னுக்கும் அதே மாதிரி 21வது பின்னுக்கும் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பிஎல் ஆன், அது உங்களுக்கு மதர் போர்டில் வர இடம் தெரியும் உங்களுக்கு. அந்த பிஎல் ஆனை நீங்கள் யூனிவர்சல் போர்டிலேருந்து இன் பண்ணிட்டீங்கன்னா இதில் பேக் லைட்டு எரிய ஆரம்பிச்சிடும். இதே மதர் போர்டு இதே இன்வெர்டர் போர்டில் நம்ம ஒர்க் பண்ண வச்சுருக்கோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.